வெல்கம் டு Asfis ஹோம். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் ஸ்கின் ஒயிட்னிங் சோப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், பாசிப்பயிறு மாவு, ஆலிவ் ஆயில், அப்புறம் சோப் பேஸ்க்காக பியர் சோப் இல்லைனா பேபி சோப் ஏதாவது எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுலேயுமே ரொம்ப கம்மியான கெமிக்கல்ஸ் தான் இருக்கும், அதனால் நம்ம இதை வந்து சோப் பேஸாக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா தனியாக சோப் பேஸ் வாங்கி அதுக்கு ஒரு ஸ்மெல்லுக்காக வேண்டி சென்டட் பெர்ஃப்யூம்ஸ் இல்லைனா சென்டட் ஆயில் எதனால நீங்கள் அதில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பியர் சோப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரௌன் கலர் பியர் சோப் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அதில் அது ரொம்பவே மைல்டாக இருக்கும். அதனால் அதை ஒரு சோப் பேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏன் இதை வந்து சோப் கூட மிக்ஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு இந்த டெய்லி வந்து தனியாக ஃபேஷியல் பண்ணலாம் டைம் இருக்காது. அதனால் நம்ம இதை வந்து சோப் கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுக்கிறேன். நீங்கள் தோலோடு சேர்த்து எடுக்கிறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் கிரேட்டரில் போட்டு எடுத்து அப்புறமா மிக்சியில் ஜூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுக்கிறேன். இதுக்கு வந்து வெள்ளரிக்காய் ஒரு சின்ன பீஸ், ஃபுல் வெள்ளரிக்காய்லாம் தேவையில்லை, ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அதுலேயும் தோல் சீவி எடுக்கிறேன். விதையோடி தான் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இதையும் குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி ரெண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் வந்து நல்லா வடிகட்டி 2 or 3 டேபிள் ஸ்பூன் எனக்கு இதில் வந்திருக்கு. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் பியர் சோப்பை குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் கிரேட்டரில் துருவனாலும் துருவிக்கலாம். நான் இதை கத்தியால் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. பாசிப்பயிறு மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஜூஸும் அதே மாதிரி தான், அதில் எவ்வளோ ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல சட்டியில் வந்து நல்ல வெந்நியை ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோப்பை அதுக்குள்ளே போடுறேன். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மெல்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போது முழுசாகவே மெல்ட் ஆகிடுச்சு. அந்த பீசஸ் எல்லாமே முக்கால்வாசி மெல்ட் ஆகி அழகாக வந்திருக்கு. இதை ஒரு கத்தியால் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அது கட்டியாகாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வெந்நி வந்து சூடு கம்மி ஆகிடுச்சுன்னா ரெண்டாவது நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் கொதிக்க வச்சு அது கட்டியாகாமல் பார்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நான் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜூஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணுறேன். அது கட்டி ஆகாது, ஏன்னா நீங்கள் வெந்நிக்குள்ளே தானே வச்சுருக்கீங்க, அதனால் இது வந்து கட்டி ஆகாது. அப்புறம் பாசிப்பயிறு மாவு இதில் ஆட் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. அது ஃபுல்லாக அந்த சோப்போடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. சோப் கட்டி ஆகாமல் அதையும் நல்லா குத்தி அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மவுலில் வந்து ஊற்றலாம். இதுக்கு நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்டு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை சுற்றி கோகனட் ஆயில் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் சோப் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இங்கே வேஸ்லின் கூட தடவிக்கலாம். இப்போ நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்க அந்த மெல்ட்டான சோப்பை வந்து இதில் ஊற்றலாம். இதை நீங்கள் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஒரு 2 hours செட் பண்ணி, இல்லைனா நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சு செட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே கொஞ்சம் நேரத்தில் செட் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாகவே நம்மளுக்கு வந்துடும். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த சுற்றி வந்து ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு நம்ம ஜஸ்ட் குத்தி விடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கோகனட் ஆயில் தடவி இருக்கிறதுனால அது ஈஸியாகவே வந்துடும். ஒருவேளை டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுற்றி 4 சைடும் கத்தி வச்சு குத்தி விடுங்க, அப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கத்தி அழகாக உள்ளே போதில்லை, அது ஒட்டாமல் தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அது வெளியே வர்றதுக்காக வேண்டி அதை குத்தி எடுத்துகிட்டு இப்போ அதை உல்ட்டா பண்ணி தட்டினீங்கன்னா சோப் வெளியே வந்துடும். பார்த்திங்கன்னா உங்களோட ஹோம்மேட் சோப் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் டெய்லி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ், பாடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நல்லாவே கலர் கொடுக்கும். உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய் சொல்லவே வேண்டாம், செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் கலர் கூடும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே நல்ல மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. மேலே தெரிகிறதுலாம் பாசிப்பயிறு மாவும், அது நீங்கள் சோப் யூஸ் பண்ணும்போது அதோடு மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.